அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல இந்த மனிதர் ஒரு ரோஸை பறிக்கிறாரு. இதை பறிச்சுட்டு அவருடைய மனைவியிடம் அதை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியாக இது இருக்குது. ஸோ நம்ம பார்க்கும்போது இது ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவாக மட்டும் தான் பார்ப்போம். ஆனால் இதற்கு பின்னால பெரிய ஒரு விடயம் ஒன்று இருக்குது. இந்த மனிதர் யாரு அப்படின்னு சொன்னால், இவர் இஸ்ரேலால பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடுதலையான ஒரு மனிதர். ஸோ இவர் எவ்வளவு காலம் அங்கு இருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னால், 1 வருடம் இல்ல, 2 வருடம் இல்ல, 20 வருடங்களாக இஸ்ரேல்ல பணைய கைதியாக இருந்த மனிதர் தான் இவர். ஸோ இவரோட மனைவி கிட்ட அந்த ரோஸை கொண்டு போய் கொடுக்கிறாரு இல்லையா. இதுல ஒரு விஷயம் இருக்குது. இவர் திருமணமாகி 4 மாதம் தான். அந்த 4 மாதங்களுக்கு பிறகு இவர் பணைய கைதியாக பிடிக்கப்படுறாரு. சோ இவர் சொல்றாரு, நான் ஒவ்வொரு நாளுமே 20 வருடங்களுக்கு முன்பு ஒவ்வொரு நாளுமே நான் வேலை விட்டு வரும்போது என் மனைவிக்காக ரோஸ் கொண்டு வருவேன். சோ அந்த 4 மாதத்துல என்றைக்குமே அவர் மிஸ் பண்ணினது இல்லை. எப்பயுமே அவர் கொண்டு வருவாரு. சோ 20 வருடங்களுக்கு பிறகு அதை நான் மறுவ ரீக்ரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மெமரியை அகெயின் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் கொண்டு வராரு. சோ அது ஒரு அழகான ஒரு விஷயமாக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர் பணைய கைதியாக போகும்போது இவருடைய மனைவி ஒரு கர்ப்பிணியாக இருக்கிறார். ஸோ 20 வருடங்கள் கழிஞ்சிருச்சு. அவர் அவருடைய பிள்ளைய ஒரு நாளும் பார்த்ததே இல்லை. அந்த பிள்ளையுடைய அழுகை, சிரிப்பு, அந்த பிள்ளை வளர்ந்த விதம். ஸோ என் மனைவி தனி ஆளாக என்னுடைய பிள்ளைய வளர்த்திருக்கிறான்ற விஷயத்தை அவர் சொல்றாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய மகனை பார்க்கும் போது எவ்வளோ ஒரு இமோஷன் இருக்கும் ஒரு ஃபாதருக்கு. 20 வருடங்கள் கழிஞ்சு பார்க்கும் போது அந்த தந்தையுடைய இமோஷன்ஸை நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ அவர் சொல்றாரு, எனக்கு முன்னால என்னுடைய மகனை ஒரு வளர்ந்த மனிதராக நான் பார்க்கிறேன் அப்படின்ற விஷயத்தை அவரு சொல்லி காட்டுறாரு. அண்ட் இவர் விடுதலையாகி வந்தோடனே அவருடைய மனைவி சொல்றா, இவர் வருவாருன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் 20 இயர்ஸ் போது நினைச்சு பாருங்கள், இவர் இருப்பாரா இல்லையா, எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறார், இவரை பத்தி எந்த ஒரு நியூஸுமே இல்லாத டைம் யாருக்குமே தோணும் இல்லையா. ஸோ அவங்க அவ்வளோ ஒரு ஹாப்பினஸை வெளிப்படுத்துறாங்க. ஸோ இப்படியாக ஒவ்வொரு நாளும் இந்த பலஸ்தீன் காசா பகுதிகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒரு படிப்பினையாக, நமக்கு ஒரு இமோஷன்ஸாக, நமக்கு ஒரு பாடமாக, இப்படி பல விடயங்களை சொல்லலாம். சோ நம்ம இந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதை ஒரு நாளும் நிறுத்திவிடக்கூடாது. எங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலையுமே நம்ம அவங்களை இணைச்சு கொள்ளணும். அந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும்.